பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் உங்களை டெய்லி மன்னாக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இன்றைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதாக சொல்லுகிறார். ஏன்னா வேதத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்றென்றைக்கும், ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற நாள் அளவும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டாராம். இந்த வசனத்தை யார் சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் இவர்கள் மூலமாக, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் எழுத வைக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற பதிலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். வேதத்துல ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம் நீங்க அதுல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் தனிமையாக பிரயாணம் பண்ணி பிறந்த வீட்டை விட்டு அவர் புறப்படுகிறார். ஆதியாகமம் 28:15 வசனத்துல யாக்கோபோடு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு பிறந்த வீட்டை விட்டு தனிமையாக புறப்பட்டு போகிறார், அண்ணனுக்கு பயந்து. அவர் போகிற வழியில இரவு சூழ்ந்து கொண்டதுனால, இரவு நேரம் வந்ததுனால வனாந்திரத்தில் ஒரு கல்லை தலையணையாக வைத்துக்கொண்டு படுத்து தூங்குகிறார். அது தூங்குகிற சமயத்துல தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்தில் எழுந்தருளி சொல்லுகிறார், யாக்கோபே, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இதோ நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற அளவுக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் யாக்கோபோடு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பாருங்க, இந்த வசனத்தை கேட்கிற உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏன் கைவிட மாட்டேன் தெரியுமா? நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். நானே என்னுடைய வாக்கை உனக்கு நான் கொடுத்திருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அளவுக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் கைவிடவே மாட்டாருங்க. நீங்க சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கும் போது, ஏன் கர்த்தர் நம்ம கைவிட மாட்டாரா? அவருடைய ஜனங்களா நம்ம. ஏன் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டாரா? அவர்தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோசுவாவோடு கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கைவிடவே மாட்டார். அதுதான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நீங்க எந்த போராட்டத்தின் நடுவில் போய் கொண்டிருந்தாலும் சரி, யார் உங்களை விட்டு விலகி இருந்தாலும் சரி, உங்களை யார் துரத்தி இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க தெரியாம புரியாம அலைந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகருங்க, சர்வ வல்லமையுடையவர், அவரே எழுந்தருளி சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். உங்க வியாதியின் சூழ்நிலையில, உங்க போராட்டத்தின் நடுவுல, பண பிரச்சனைகள் நடுவுல, சத்துருக்கள் எழும்புகிற நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளின் படியாய் நடந்து கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டா போதுங்க. சூழ்நிலை எத்தனை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உன் தாயின் தகப்பன் உன்னை கைவிட்டாலும், உன் சகோதரர்கள் உன்னை கைவிட்டாலும், உன் உடன்பிறப்புகள் நண்பர்கள் உங்களை கைவிட்டாலும், ஏன் சில நேரத்தில் நம்மை நாமே கைவிட்டு கொள்வோம். அவ்வளவுதான், என்னால் முடியாது, நான் ஏன் பிறந்தேன் எனக்கு தெரியாது என்று சொல்லி நம்மை நாமே கைவிட்ட சூழ்நிலையை போல நாம் பேசிக்கொண்டிருப்போம். அந்த கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். சோமன்லாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் கைவிடவே மாட்டீர் என்று சொன்னதுனால தானே அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம். கல்வாரி சிலுவையில எங்களுக்காக ஆண்டவரே நீர் கைவிடப்பட்டவராக தொங்கினீர் அல்லவா? அதெல்லாம் எங்களுக்காகத்தானே செய்து உங்களுடைய பிள்ளைகளை, வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கைவிடாதபடிக்கு இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்கிற உங்களுடைய சத்தத்தை தொனிக்க செய்து உங்களுடைய பிள்ளைகளை கிருபையாய் தயவாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.